ஹாய், நான் டாக்டர் சிலம்பரசன், நீ அண்ட் ஷோல்டர் ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்கு அடிப்படுது, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐன்னு இன்வெஸ்டிகேஷன்ஸ் நிறையா சொல்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க, கண்டிப்பாக பண்ணணுமா, கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? பார்க்கலாம். எக்ஸ்ரே எதுக்காக பண்ணுறோன்னா, எக்ஸ்ரே பேசிக்காக எலும்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக, போனில் ஏதாவது ஃப்ராக்சரோ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸோ இருக்கான்னு பார்க்குறதுக்காக எக்ஸ்ரே பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ரேல பேசிக்காக நமக்கு போன்ஸ் கிளியராக தெரியும். சிடி ஸ்கேன் வந்து ஒரு அட்வான்ஸ்ட் எக்ஸ்ரே மாதிரி இன்னும் டீட்டெயிலாக போனை நம்ம பார்க்குறதுக்காகவும் 3D ஆங்கிள் 3 டைமென்ஷனில் பார்க்குறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக நமக்கு தலையில் ஏதாவது அடிப்படுது, உள்ள ரத்த கசிவு இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக சிடி ஸ்கேன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து எம்ஆர்ஐ பார்த்திங்கன்னா சாஃப்ட் டிஷ்யூஸ், அதாவது ஜவ்வு, நரம்பு, தசை, நார்கள், இந்த மாதிரி விஷயங்கள் அடிபட்டு இருந்ததுன்னா நம்ம எம்ஆர்ஐ பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு அதில் அந்த ஜவ்வோட கண்டிஷன் எப்படி இருக்குது, அடிபட்டிருக்கா, சர்ஜரி தேவையா இல்லையான்னு டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்காக எக்ஸ்ரே நம்ம எலும்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக பார்ப்போம். சிடி ஒரு அட்வான்ஸ்ட் எக்ஸ்ரே, எலும்பு எப்படி இருக்குது, ஃப்ராக்சர் எப்படி இருக்குது, ட்ரீட்மெண்ட் எப்படி பிளான் பண்ணலான்றதுக்காக பார்ப்போம். எம்ஆர்ஐ சாஃப்ட் டிஷ்யூஸ், ஜவ்வு, தசைநார்கள், நரம்பு, இதோட கண்டிஷன் எப்படி இருக்கிறதுக்காக பார்ப்போம். தேங்க்யூ.